மக்களின் சக்தி மக்களின் ஆதரவு இருக்கும்போது நீங்க எதுவுமே பண்ண முடியாது. 2011ல திமுக இந்த அளவுக்கு கீழே போகும்னு யாருமே நினைக்கல. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருந்தாங்க, விடையை கொடுத்தாங்க. அது நடந்துச்சு. 2016ல ஒரு ஃபிளக்சுவேட்டிங்கா இருந்தது. ஆனா 2021ல மக்கள் இவர்கள் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க, அதை செஞ்சுட்டாங்க. இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்த அரசியல்வாதிகளை நடுவுல எம்ஜிஆர், அதுக்கு அடுத்து வந்த அரசியல் கட்சி தலைவர்கள் ஜெயலலிதா, அதுக்கு அடுத்து வந்தவங்க நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர் என்னவா இருக்கு அப்படின்னா அது பிளஸ்ஸாவும் இருக்கலாம் மைனஸாவும் இருக்கலாம். அவர் ஏற்கனவே எல்லார் வீட்லயும் ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பை பெற்ற ஒருத்தரா இருக்காரு. அப்ப திரைப்படம் வாயிலாக வந்தாரு. இப்ப விஜய் அவர்கள் அரசியல் கட்சி துவங்கிட்டாரு, கூட்டம் வருது, ஒரு நடிகனை பார்க்க வரலாம், எல்லாரும் சொல்லக்கூடிய வாதம் யதார்த்தம். ஆனா வந்து ஒரு 2 நிமிஷம் வீடியோ போறாரு. நான் ஒரு ஆப் உருவாக்கி இருக்கேன், இந்த ஆப்க்குள்ள நீங்க உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னா உங்க ஓட்டர் ஐடியும் உங்க ஆதார் கார்டும் நீங்க போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்றாங்க. விஜய் மேல அன்பு கொண்டு பயங்கர பற்று கொண்ட